ஸோ ஹலோ காய்ஸ், டுடே நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கே போகிறோம்? எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்க மாடா. செருப்புக்கு கூட ஜோடி இருக்குல்ல, அப்படியே இல்லையே மாப்பிள்ள. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 4 பேர் கிளம்புறோம். திருநெல்வேலியிலேருந்து 2 பாய்ஸ் வராங்க, திருநெல்வேலிக்கு வந்துடுவாங்க. நாகர்கோயில். இவர் தான் டிரைவரு. எல்லா டூருக்கும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வர ஒரே ஜீவன் இவர்தான். ஆனா கொஞ்சம் போய் பேசுவாரு. அப்பப்போ 20 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வெயிட் பண்ணி போவோம். அது எதுக்குன்னு வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். ஸோ நாங்கள் எல்லாரும் இப்போ திருநெல்வேலி வந்திருக்கோம். ஸோ எங்கள் கூட 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாகர்கோயிலேருந்து வந்திருக்காங்க, அண்ணனும் தம்பியும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. தெரிஞ்ச 6 பேரு. இவர் பேரு ஆகஸ்டின், இவர் பேரு ஜபஸ்டின். இது அங்கவை, இது சங்கவை. 2 பேரும் சர்ச்மேட். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா திருமங்கலம் டோல்கேட்டில் நிற்கிறோம். 2 பேர், ஒருத்தன் வந்து சென்னையிலேருந்து வரான், ஒருத்தன் வந்து பெங்களூர்லேருந்து வரான். அவனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பெங்களூர்லேருந்து வர்றவன் இந்த பஸ்ஸில் தான் வரான், ராயல். இதில் தான் இறங்குவானான்னு தெரில, தூங்கிட்டானான்ட்டு. ஏன்னா பஸ் போயிடுச்சு, ஆளை காணோம். எங்க இருக்கானா? பாடி அங்கேயே இறங்கிடுச்சு போல. இவர் தான் பெங்களூர்ல இருந்து வர்றவர். அவர் நடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு ரவுடி பரம்பரையில இருந்து வர்றவரா இருக்கும். இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். நாங்க கரெக்டா வந்திருக்கோம். ஷார்ப்னா நாங்க ஷார்ப்பா இருப்போம். மணி பாத்தீங்களா, 4 மணி. ஸோ இன்னொருத்தனுக்காக வெயிட் பண்ணணும். இன்னொருத்தன் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கான் அடுத்த பஸ்ல. இப்போ பாய்ஸ் ட்ரிப்ல வந்து மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா, டாக்ஸ் யாரு கட்டணும் யாரு கட்டக்கூடாது, அந்த சண்டை போயிட்டு இருக்குது. இதுல யாருமே வேலை பார்க்கல ஃபர்ஸ்ட். ஆனா அவங்க டாக்ஸ் கட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்தில் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. இதனால உங்களுக்கு லேட் ஆயிருக்கு. எதனாலனா வண்டி டிரைவர் சரியில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வாகமனுக்கு. இங்க இருந்து கரெக்டா வாகமன் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல போயிடலாம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட வாகமன் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, இந்த மேப்பை, இந்த ரூட்டை பாருங்கன்னா நீங்கள், இது 1 வேயோட கேவலமாக இருக்குது. இதுலேயே எங்களுக்கு கூகுள் மேப் வந்து ஷார்ட்கட் இப்படி போங்க, நாங்களும் தெரியாதவங்க வந்துட்டோம். இதில் ரிவர்ஸும் எடுக்க முடியல, போய்கிட்டே இருக்குது. மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்குது சைடில். நிலச்சரிவு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். எப்போவுமே கூகுள் மேப்பை மட்டும் நம்பி போயிடே சுற்றுறாங்க. ஹைவேலே போங்க, எங்கே போனாலும் அதான் பெஸ்ட்டு. தெரியாத ரூட்டுக்கு, மெயினாக ஹில் ஸ்டேஷனுக்கு. கடைசியாக எப்படியோ கண்டுபிடிச்சி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூமே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ரூமு பாருங்கள், ஏதோ பாலடைஞ்சு போய் இருக்குது. இது ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணி வந்த ரூமு. இப்போ காரு கூட இந்த ரூமில் பார்க்கிங்கில் எங்களால் விட முடியல. எப்படி நேராக கீழே போகுது பாருங்கள். கார் பிரேக் பிடிச்சாலும் அது அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே நடந்து கூட போக முடியல எங்களால். இப்போ 2 காரில் நாங்கள் வந்தோம். இப்போ நாங்கள் 2 காரை மேலே பார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே போய் ரூமு பார்க்க வேண்டியதுதான். இங்கே ரூமில் ரிசப்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லை. இது ரூம் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாலடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இருக்குது. இதுதான் அவுட் சைட் வியூ ஹோட்டல். எப்படி இதெல்லாம் காரில் எப்படி மேலே போகிறது?
இங்கே 2 ரூம்ஸு, மேலே கீழே 2 ரூமு, இப்போ 4 ரூமு. 4 ரூமும் சேர்த்து எங்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்கன்னா 15,000 வாங்கினாங்க. 2 டேஸு 8 பேர் தங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக 15,000 வாங்கியிருக்காங்க எல்லாம் சேர்த்து. ஸோ இங்கே பாருங்க, அடித்த காற்றுல எல்லாம் பறந்து என்னெல்லாமோ நடந்துருக்கு. நாங்கள் இப்போ வாகமன்ல இருக்கோம். இருந்துட்டு போ. இப்போ நாங்கள் வந்து ஜீப் சவாரி போகலான் இருக்கோம். எல்லாமே பசங்கள்லாம் சேர்ந்து போகிறோம். அங்கே லெனின் ஒருத்தர் இருக்காரு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அவர் வாயிலிருந்து புகை வரோம், பார்த்துக்கோங்க. வாங்க எல்லாரும் நம்ம போய் நம்ம கார்ல ஏறுவோம். நம்ம கார்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்க நம்ம வண்டி இருக்கும். வண்டியில ஆடு எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் ரசிக்க போறோம். யானை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். எங்க நம்ம போறோம்? இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து ஜெபர்சன் ஜேஎஸ்கே. அவரா பயங்கரமான வராச்சே. அவர் வந்து இப்ப அவருடைய பெரிய ஆடி காரை எடுக்க போறாரு. அந்த ஆடி கார்ல வந்து ஏத்தத்துல ஏத்துற ஸ்டைல பாக்கணுமே நீங்க. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? உலகத்துல உள்ள யாரையுமே ஒரு சரக்குல அவர் வண்டி எடுக்க போறாரு. என்ன கூட்டு போ. நம்ம கார்ல ஏறியாச்சு. இப்போ நம்ம டைரக்டா ஜீப் சவாரி இடத்துக்கு தான் போறோம். அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? லூக் பில்டர் முதல் முறையாக வண்டி ஏத்தத்தில் ஏறுகிறார். ஓ, வண்டி அருமையாக ஏறிவிட்டது. ஓ, காரையே உருவாக்கின எங்கள் தளபதி ஜேஎஸ்கே அவர்கள். கமான் கமான் ஜேஎஸ்கே, ஜேஎஸ்கே கமான். ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வாங்க வாங்க, இங்க ஜேஎஸ்கே இப்ப கார் டிரைவிங்க பாருங்க. பாராரி பாராரி. ஏமா ஓ गाइस, நம்ம இந்த ஸ்லோப்ல எப்படி ஏத்தணும்னு பாத்தீங்க நீங்க. டிரைவிங்னா நம்ம இப்போ ஜீப் சஃபாரில எவ்வளவு ரேட்னு கேட்க போறோம். கேட்டு பாப்போம். ஹலோ ஜீப் சவாரி எவ்வளோ கைஸ்? இப்போ நாங்கள் என்னதெல்லாம் இருக்கும்ல? ஜீப் சவாரி போகிறோம். 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுமா? நாங்கள் லேட்டாக தானே வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணால் இந்த வியூ கிடைக்கும், அவ்வளோதான். ஓ, எவ்வளோ? இடம் അവിടെ தானே இருக்குது. 9 இடத்துக்கு மூவிங்களா இல்லைன்னா காசு படியா? 3500. 5 இடத்துக்கு போல இதில் வந்து 9 இடத்துக்கு போல. கைஸ், நம்ம இப்போ 2500 முடிச்சிட்டோம். ஒரு 4-5 வியூ பாயிண்ட், ஒரு ஃபால்ஸ், அங்கே நம்ம குளிக்கிறோம். அங்கே குளிக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீ அடிச்சுட்டு வரோம். வாங்க போகலாம். இவர் தான் நம்ம டீ பார்ட்னரு. எப்போ டீ கேட்டாலும் மிதிக்கிறான் பாருங்க. பாருங்க எல்லாரும் பாருங்க. என்னடா அவன் ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா, பாருங்க அழகான ஷூ. பாருங்க, இது ஒரு பொம்பளை ஷூ. பொம்பளை ஷூ சொல்ல. பொம்பளை ஷூ மாதிரி இருக்கு गाइस. ஷாட்லாம் எப்படி பாருங்க, புள்ளிங்க வந்து ஃபாரின் புள்ளிங்க மாதிரி இருக்கு. அவன் பண்ற ஒண்ணுமே பிடிக்கல எனக்கு. போடு சரியான கெட்டப் மாப்ள. எங்க வாங்குனதெல்லாம் ஃபேஷன்ஸ் அந்த மைண்ட்ல எப்பவுமே ஃபேஷன் 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 இருந்துன்னு வச்சுக்க, அதெல்லாம் நீ ஃபேஷனா மாத்தலாம். இவர் தான் நம்ம டீ பார்ட்னர். எப்போ டீ குடிக்க கேட்டாலும் வந்துடுவாரு. டீ குடிச்சு பாதி டீ தான் குடிப்பாரு, பாதி டீ வச்சிருக்காரு. ப்ராப்ளம். பாருங்க லெனின். இவர் பேர் தான் லெனின். இவர் வந்து இவர் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச். அப்புறம் இவர் ஃபேஸை கொஞ்சம் காமிங்க. ஜூம் நல்லா ஜூம் போங்க, நல்லா ஜூம். தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பாரு. ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹீரோ மாதிரி இருப்பாரு, ஆனா ஹீரோ தான். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஜீப் சவாரி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரோ ஜீப்ல சைடுல எல்லாம் ஏறலாம். அப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம். நம்ம டிரைவர் என்ன விரித்தனமா வண்டி ஓட்டுறாரு. நம்ம டிரைவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காப்ல. அவன ஓட்ட குண்ண அவன முந்திரான். அவன ஓட்ட முடி. ஏய் டிரைவர் முந்திரா அவன. ஏய் என்னடா வாடா போடாங்க. சரண. நம்ம வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போட வந்திருக்கோம். வாகமன்ல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. வேறு மாதிரி பெட்ரோல் போடுறாங்க. டேரெக்டாக லாரியிலேருந்தே இறக்கிடுறாங்க. வெறும் பெட்ரோல் பம்புக்கெலாம் போக தேவையில்ல. இது இவங்களுக்கு ஒரு லாபம்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்ட்டு. லாபம் இல்லைல்ல. உள்ளவள
ஒரு ஒரு அமேசான் காடு மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படி ஃப்ரண்ட்ல திரும்பி காமிங்க, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் காமிங்க மாமா. கொஞ்சம் மாமா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க மாமா. மாமா நீங்க பாத்துட்டு இருக்கிறது அரிய வகை காடு. இந்த காட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்கோம். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட். அங்க பாத்தீங்கன்னா நிறைய வியூ நிறைய இருக்கும். அங்க பாருங்க நிறைய வியூ பார்க்கலாம். அங்க பாருங்க, அங்க காமிங்க, ஒழுங்கா காமிங்க, நிறைய வியூ பாருங்க. பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். இங்க பாருங்க, ஒரு மைக் ஒரு 30,000 ரூபாயா. இந்த 30,000 மைக்கை நாங்க பத்திரமா வச்சுக்கணுமா? வெறும் 500 ரூபாய்க்கு மைக் வாங்கிட்டு வந்துட்டு 30,000 மைக்குங்கிறான். பாத்துக்கோங்க. 2500 நம்ம இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வியூ பாயிண்ட் நோக்கி போக போகிறோம். எல்லாரும் இப்போ வண்டியில் ஏறுங்க, சீக்கிரமாக போயிடுவோம். நம்ம ஒரு 2.5 மணி நேரம் தான் நமக்கு ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இது நம்மளோட ட்ரிப்போட 3வது வியூ பாயிண்ட்டு. அந்த சைடு பாருங்கள், அந்த சைடு வியூ சூப்பராக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா? நல்லா தண்ணி ஓடுது. தண்ணி அதிகமாக இருக்கான், அதனால் நம்ம குளிக்க முடியாது. டிசப்பாயிண்டட். நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாமே கொண்டு வந்தோம், இருந்தாலும் நம்ம குளிக்க முடியல. அந்த சைடு இறங்கலான்ட்டு பார்க்குறோம். நம்ம நல்ல மழை பெய்யுதுங்க, நல்ல மிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தோம், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் போகல. ஸோ இனிமேல் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போகிறது தான் பிளானு. ஸோ காய்ஸ் கிளம்பிட்டோம், எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சுது. முன்னாடி ஹலோ காய்ஸ், ட்ரிப் எல்லாம் முடிஞ்சது. இப்போ எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரியான மழை இங்கே, எல்லாமே நிலச்சரிவாக இருக்கான். ஸோ அதான் எந்த லொக்கேஷன்னு பார்த்து போகணும். இப்போ கூட மழை தான், காலையிலேருந்து ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.